அதை எப்படி சொல்கிறேன்னு தெரியல. எல்லாருமே நாங்கள் சாப்பிட்டு படுத்துட்டோம். மழை வேற லைட்டாக தூரிட்டு இருந்துச்சு. திடீர்னு உள்ளே படுத்துட்டு இருந்தாங்க. அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ பார்த்து பயந்தா நம்ம எப்படி அலறி வருவோம், அது மாதிரி ஒரு ரியாக்ஷனோடு அவங்க வெளியே எழுந்து வந்தாங்க. நான் வந்து வெளியில் வறண்டாவில் படுத்திருந்தேன். வரும்போது என்னால் என்னன்னு சொல்ல முடியல. அவங்கள வாய் திறந்து அவங்களால பேச முடியல. வந்து அப்படியே என்னை சேர்த்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அப்படியே சரி, அவங்க அப்படியே ஒரு மாதிரி உடம்புலாம் இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கீழே, அவங்க என்ன கன்சீவாக இருந்தாங்க 7 மாதம், கீழே தவறைக்கு விழுந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நான் படுக்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட நிலைமை நான் மட்டும்தான் அந்த நேரத்தில், அந்த குழந்தை உள்ளே தூங்கிட்டு இருக்கு, நான் மட்டும்தான் இருக்கேன். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சுயநினைவு இல்லை அவங்களுக்கு. அவங்க வெளியே இருந்து வந்து என்னை சேர்த்து பிடிச்சாங்க பாருங்க, அதோட அவங்களோட சுயநினைவே போயிடுச்சு. அந்த இழுக்கிறது மாத்திரம் அவங்களுக்கு அந்த இழுத்துக்கிட்டே இருக்கு. அவங்களால பேச முடியல, அவங்களோட சுயநினைவே இல்லாமல் இருக்கு. எனக்கு ஒரே பயம் வந்துருச்சு, என்ன பண்ணுறதில்ல. அந்த நேரத்தில் கூட நான் ஒன்றுனா ஏசப்பாவை நோக்கி தான் நான் ஜெபம் பண்ணேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியிலே யாருமே இல்லை, பக்கத்தில் எல்லாமே டோர் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் படுத்துட்டு ஒரு நேரமாக இருக்குது. ரொம்ப நேரமே நான் கூட போராடிட்டு இருக்கேன், ஜெபம் பண்ணிட்டு போராடிட்டு இருக்கேன். ஆனால் இருந்தாலும் அது வந்து சரியாகிற மாதிரி தெரியல. அப்புறம் அவங்க வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணேன், எங்கள் ஒய்ஃபோட அக்காவுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவங்க ஃபோன் எடுத்து நீங்கள் 108க்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே 108க்கு ஃபோன் பண்ணிவிட்டு மழை அந்த டைமில் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. உடனே அம்மாவுக்கு போயிட்டு குரல் கொடுத்தா அவங்க எழுந்து வந்தாங்க. வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் 108 வந்துடுச்சு. 108 வரும்போதெல்லாம் கொஞ்சம் மழையும் கொஞ்சம் பலமாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. கூட வந்து அவங்க 108 வந்த சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருந்த நிலைமை பார்த்துட்டு ரொம்ப இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸ்ட்ரெச்சரில் வச்சும் எடுத்துகிட்டு போக முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பெட்ஷீட் அப்படியே 4 பக்கமும் பிடிச்சி அவங்கள அந்த நிலைமையில தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து 108 ஏற்றணும். அந்த இங்கே எப்படி அவங்க இருந்தாங்களோ அந்த இழுப்பு இருந்துச்சு, அப்படியே அவங்க மதுராந்தகம் போகிற வரைக்கும் அந்த நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. ஏன்னா அவங்களே ரொம்ப பயந்துட்டாங்க. இந்த மாதிரி கேஸ் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அந்த வண்டியில். அவங்க வந்து ஒரு வெண்டிலேட்டர் மட்டும் தான் போட்டாங்க, வேறு ஒன்றுமே அவங்களால ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண முடியல. மதுராந்தகம் போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அப்புறம் செங்கல்பட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மதுராந்தகம் போன உடனே அந்த இழுக்கிறதும் நின்றுடுச்சு. சுத்தமாக அவங்க வந்து ஒரு மரிச்ச நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா, ஒரு மரிச்ச நிலைமையில் இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு அவங்க நோட்லாம் எழுதிட்டு கேஷீட்டு எழுதிட்டு எல்லாமே சரி ஓகே நம்ம செங்கல்பட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்த வண்டியிலே போயிட்டாங்க. அப்போ எங்களோட ஒய்ஃபோட அக்கா அப்பா அம்மா எல்லாமே அங்கே வந்துட்டாங்க. அவங்க 108 அவங்கள அனுப்பிட்டு நான் வந்து 2 வீலரில் எங்கள் மாமனாரை கூட்டிகிட்டு பின்னாடி நான் போயிட்டு ஐசியூவில் போன உடனே ஐசியூவில் தான் அட்மிட் பண்ணாங்க. போன மாதத்தில் 17ஆம் தேதி நாங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகும்போது 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. மதுராந்தகத்திலே 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. கரெக்டாக போன மாதம் 18ஆம் தேதி இந்த நேரத்தில் இந்த டைமுக்குலாம் பார்த்தீங்கன்னா என் வழிக்கு ஒரு மரித்த நிலையில் படுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் 18ஆம் தேதி அவங்க ஜீவனோடு தேவன் உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 22 நாளில் அவங்க எவ்வளோ போராட்டங்கள். ஹல்லேலூயா. 18ஆம் தேதி அவங்களுக்கு அட்மிஷன் போட்டோம். 18ஆம் தேதி நைட்டு ஆயிடுச்சு, 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, அட்மிஷன் போட்டாங்க. அன்னிலேருந்தே அவங்க பார்த்தீங்கன்னா சுயநினைவு இங்கேயே இல்லை அவங்களுக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 20ஆம் தேதி 22ஆம் தேதி தான் அவங்களுக்கு கான்சியஸே வந்துச்சு. ஹல்லேலூயா. டாக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பிக்கையே எதுவுமே சொல்லலை. பார்க்கலாம், நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. கடைசியில் அவங்க பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட சொல்லலை, எதுவுமே ஓப்பனாக அவங்க சொல்லலை. அவங்க வந்து இந்த நிலைமையில தான் இருக்காங்கன்றத எங்ககிட்ட அவங்க ஓப்பனாக சொல்லலை. அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. நம்ம அட்டெண்டர் பக்கத்தில் போகும்போது ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து மறிக்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்றது அவங்க பேசுகிறாங்க. நம்மளுக்கு லைட்டாக கேட்குது. ஆனாலும் நம்ம கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம ஏதாவது பயந்துட போகிறோம் அப்படின்றதுக்காக. எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை அந்த நேரத்தில் ஏசப்பா மட்டும்தான் இருந்தாங்க. அப்புறம் நான் உடனே 18ஆம் தேதி காலையிலேயே நான் சர்ச்சு குரூப்பில் நான் மெசேஜ் போட்டேன், இந்த மாதிரி இப்போ வந்து பலவீனமாக இருக்காங்க, ஜெபிக்கும்படியாக நான் போட்டேன். அன்னைக்கு தொடங்கின ஜெபம் அவங்க டிஸ்சார்ஜ் வர வரைக்கும் எல்லா விசுவாசியும் நம்மளுடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் தொடர்ந்து ஜெபித்தது நிமித்தமா அவங்க ஜெபத்தினாலதான் அப்ப உயிரோடு வந்து அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் அவங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதிலாம் கான்சியஸ் கிடையாது, நம்மள மாதிரி இயற்கையா சுவாசம் கிடையாது. அவங்க கண்ணு எல்லாமே அந்த காட்டன் வச்சு மூடிட்டாங்க.
முகமே அவங்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. உடம்பு ஃபுல்லாவே அவங்களுக்கு நரம்பு கிடைக்காதனால இல்லைங்களா, இந்த கழுத்துல தான் அவங்களுக்கு ட்ரிப்ஸே போட்டாங்க. கழுத்துல போட்டு அதுலயே ஒரு 4-5 டியூப் இருக்கும். அதுல என்னென்ன மருந்து தேவையோ அதை எல்லாத்தையுமே அதுல மூலியமா தான் பண்ணாங்க. 2 கால்லயும் வந்து வெண்டிலேட்டர் போட்டிருந்தாங்க, 2 கையிலையும் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நீடில் குத்தாத இடமே இல்லை. ஹல்லேலூயா. அவங்களுக்கு சுயநினைவு இல்லாதனால, அவங்களுக்கு வந்து நரம்பு கிடைக்காதனால எங்கெல்லாம் குத்துனாங்களோ அங்கெல்லாம் அப்படியே பஞ்சாயி உடம்பு ஃபுல்லா அப்படியே வீங்கி போன ஒரு நிலைமையில இருந்தாங்க. ஆண்டவர் தாமே இந்த நாளில் அவங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார். எல்லாருடைய ஜெபந்தான் ஆவியானவர் தாமே அவங்களை உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் வந்து 20ஆம் தேதி டாக்டர் என்ன சொன்னாங்க, குழந்தை வந்து கொஞ்சம் கம்மி தான், குழந்தை காப்பாத்துறது கொஞ்சம் கம்மி தான் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு குழந்தை நல்லா இருக்கு, நல்லா ஆக்டிவா இருக்கு, ஆர்பிட்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா சீஃப் டாக்டர் வந்து இன்னும் எதுக்கு அவங்கள பண்ணிச்சுட்டு இருக்கீங்க, குழந்தை நீங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எடுத்துட்டு இப்ப 20ஆம் தேதி தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஹல்லேலூயா. 20ஆம் தேதி ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை வந்து 700 கிராம் இருந்துச்சு. அதை வந்து குழந்தைய சேவ் பண்ண முடியல. ஹல்லேலூயா. அவங்க எடுக்கும் போதே சொன்னாங்க, எடுக்கும் போதே குழந்தை வந்து ஹார்ட்பீட் இல்லாம தான் இருந்துச்சு. நல்லா ஆக்டிவா இருந்த குழந்தை திடீர்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்பீட் இல்லாதனால அந்த நாள்லயே ஒரு 5:30 மணி போல குழந்தை வந்து இறந்துடுச்சு. அவங்க வந்து இந்த நாளில ஜீவனோடு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது என்னன்னு நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு சத்ருவின் கிரையினால அவங்க அதுக்கு ஆளாக்கப்பட்டு இந்த நாளில தாமே தேவன் தாமே அவங்களுக்கு மீண்டும் ஒரு ஜீவனை கொடுத்து ஆவியானவர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க மரிச்சிருந்தா ஏறக்குறைய 1 மாசம் ஆயிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. அந்த நிலைமைக்கு எங்களை விடாதபடிக்கு தேவன் தாமே எங்களை ஆவியானவர் இந்த கிராமத்துல வெட்கம் அடையாதபடிக்கு, ஏன்னா இந்த கிராமத்துல அநேகர் பாத்தீங்கன்னா ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இத்தனை ஒரு சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் பேசியிருக்கலாம். ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு விசுவாசம், ஆண்டவர் இருந்ததுனாலதான் எங்களோட ஜீவனோடு நிக்கிறோம். ஆவியானவர் தலைகளை உயர்த்தி இந்த நாளில நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சகோதரி கூட்டின்னு வரணுன்னு தான் எனக்கு இந்த மீட்டிங்ல ஒரு பிரயாசம். ஆனாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதுனால, டிராவலிங்ல கொஞ்சம் சேலஞ்சிங் இருக்கிறதுனால அவங்கள கூட்டிட்டு வர முடியல. ஆவியானவர் தாமே இந்த நாளில் அவங்கள நிற்க நடக்க, அவங்களே இப்ப பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவங்கள ஒருத்தர் பிடிச்சிட்டு தான் கூட்டிட்டு போகணும். ஹல்லேலூயா. ஆனா இப்போது பாத்தீங்கன்னா அவங்க யாருமே என்ன பண்ண முடியல, கூட்டிட்டு போறதில்ல. அவங்களே அவங்களோட வேலையை செஞ்சுக்கிற மாதிரி அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க, அவங்களே டாய்லெட் போறது எல்லாமே அவங்களே பண்ணிக்கிறதுக்கு தேவன் தாமே உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் இந்த நாளில நான் வந்து மனதார நான் நன்றி சொல்ற ஆண்டவருக்கு. சகோதரிக்காக ஜெபித்த எங்கள் அன்பு ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனதார நன்றி சொல்றேன். ஹல்லேலூயா.